அனைவருக்கும் வணக்கம். குரானினுடைய மூல கையெழுத்து பிரதிகள் மேனுஸ்கிரிப்டினை பற்றி ஒரு தெளிவான ஆய்வினை செய்வோம். இதில் முதலாவதாக நாம் காண இருக்கக்கூடிய மேனுஸ்கிரிப்ட் ஆனது பர்மிங்ஹாம் மேனுஸ்கிரிப்ட். பர்மிங்ஹாம் மேனுஸ்கிரிப்ட் ஆனது மிகவும் பழமையான மேனுஸ்கிரிப்ட் ஆகும். இது ஒரு 2 தாள்களை கொண்ட ஒரு சிறிய மேனுஸ்கிரிப்ட் தான். ஆனால் இது மிகவும் பழமையானது. இது ஹிஜாசி வகை எழுத்து முறையை கொண்டது. இது விலங்கு தோல் காகிதத்தில் எழுதப்பட்டதாகும். இது கார்பன் 14 டேட்டிங் மூலமாக கண்டறியப்பட்டுள்ளது என்னவென்றால், அந்த விலங்கு தோலானது கிபி 568 முதல் 645 எக்ஸாக்டாக முகமது நபியினுடைய வாழ்நாளிலே வாழ்ந்த ஒரு விலங்கினுடைய தோலாகும். ஆனால் அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்கள் உத்மான் அவர்களின் காலத்தில் எழுதப்பட்டது. அதாவது கிபி 645க்கு பின் எழுதப்பட்ட அந்த எழுத்து முறையானது அந்த குரானில் காணப்படுகிறது. இதுதான் மிகவும் பழமையான குரான் என்று கருதப்படுகிறது. இந்த குரானில் உச்சரிப்பு அல்லது தொனி அதற்கான குறியீடுகள் எல்லாம் காணப்படவில்லை. அது பிற்காலத்தில் தான் அவைகள் எல்லாம் குரானில் சேர்க்கப்பட்டன என்பதை நாம் அறிவோம். அந்த 2 பக்கங்களில் கிடைத்திருக்கக்கூடிய குரானுடைய வசனங்கள் எது என்று பார்ப்பீர்களானால், குரான் 18, 17 முதல் 31 வரையிலும், அதே போல 19, 91 முதல் 98 குரான் வசனங்கள் மற்றும் குரான் 20, 1 முதல் 40 வரையிலான வசனங்கள் அதில் காணப்படுகின்றன. அடுத்தது நாம் காண இருக்கக்கூடிய மேனுஸ்கிரிப்ட் என்னவென்றால், மிகவும் புகழ்பெற்ற மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேனுஸ்கிரிப்ட். அது சன்னா மேனுஸ்கிரிப்ட். இது ஏமன் நாட்டில் உள்ள சன்னா மசூதியில் 1972ஆம் ஆண்டு அந்த மசூதியானது மறுசீரமைப்பு செய்யப்படும் பொழுது அதிலிருந்து கண்டெடுக்கப்பட்டதாகும். இது பாலிம்சிஸ்ட் என்று சொல்வார்கள். அந்த வகையான ஒரு குரான் ஆகும். மேலே ஒரு அடுக்கு, அதன் கீழ் இன்னொரு அடுக்கு, அதை அழித்துவிட்டு மேலே எழுதப்பட்ட ஒரு குரானாக இது காணப்படுகிறது. இதை பாலிம்சிஸ்ட் என்று சொல்வோம். இந்த குரானில் 2 அடுக்கு எழுத்துக்கள் காணப்படுகின்றன. கீழ் ஒரு அடுக்கு, அதனுடைய மேல் மற்றொரு அடுக்கு. மேல் இருக்கக்கூடிய அடுக்கில் இருக்கக்கூடிய குரான் வசனங்களானது உத்மானிக் வசனங்கள். உத்மான் எழுதிய குரானை ஒத்து காணப்படுகின்றன. ஆனால் அதனுடைய கீழ் அடுக்கில், அதாவது அழிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வசனங்களானது குரான் வசனங்கள் எந்த குரானின் அடிப்படையில் எழுதப்பட்டது என்பது தெரியவில்லை. எனவே அதை கம்பேனியன் 1 குரான், அதாவது சஹாபா 1 அவருடைய குரான் என்று எடுத்துக்கொள்கின்றனர். இந்த குரான் ஆனது 82 பக்கங்களை கொண்டது. கிபி 670 எழுதப்பட்டது. இது உயிரெழுத்து குறியீடுகள் இல்லாத குரானாக காணப்படுகிறது. உத்மான் அவர்கள் தான் ஒரு குரானினை வடிவமைத்து அதனை எல்லா பகுதிகளுக்கும் அனுப்பும் பொழுது இங்கும் அனுப்பப்பட்ட அந்த குரானுடைய எழுத்துக்கள் முன்னே இருந்த குரானுடைய எழுத்துக்கள் அழிக்கப்பட்டு அதன் மீது எழுதப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இதுவும் ஒரு மிகவும் பழமையான குரான் பிரதியாக கருதப்படுகிறது. இது ஒரு மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேனுஸ்கிரிப்ட் ஆகும். அடுத்து நாம காண இருக்கக்கூடிய குரானுடைய மேனுஸ்கிரிப்ட் ஆனது டியூபிங்கன் மேனுஸ்கிரிப்ட், அதாவது டியூபிங்கன் பிரதிகள். இவைகளை பற்றி பார்ப்போம். இந்த டியூபிங்கன் கையெழுத்து பிரதிகள் கிபி 675 எழுதப்பட்டவை. 75 போலியோஸ் தாள்கள் கொண்டது. கால்வாசி குரான் ஆனது இதில் காணப்படுகிறது. அதாவது குரான் 17:35 முதல் 36:57 வரையிலும் ஹிஜாசி வகை எழுத்து முறையினை கொண்ட கையெழுத்து பிரதியாகும். டமாஸ்கஸில் கண்டெடுக்கப்பட்டது. டியூபிங்கன் பல்கலைக்கழகத்தில் இந்த கையெழுத்து பிரதியானது தற்பொழுது வைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது நாம் காண இருக்கக்கூடிய கையெழுத்து பிரதியானது கோடெக்ஸ் பெட்ரோபாலிட்டனஸ் என்ற மேனுஸ்கிரிப்ட் ஆகும். இந்த மேனுஸ்கிரிப்டினை பற்றி பார்ப்போம். இந்த மேனுஸ்கிரிப்ட் எழுதப்பட்ட காலமானது கிபி 670 முதல் 700 வரையிலாகும். இந்த மேனுஸ்கிரிப்ட் எகிப்தின் ஃபஸ்டாட் மசூதியில் கண்டறியப்பட்டது. 118 போலியோஸை கொண்டது. அரை பகுதி குரான் ஆனது இந்த மேனுஸ்கிரிப்டில் உள்ளது. இது ஹிஜாசி எழுத்து வகை மேனுஸ்கிரிப்ட் ஆகும். குரானுடைய மாஸ் ப்ரொடக்ஷன் செய்யப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டது. இது 5 பேரால் எழுதப்பட்டது. இதனுடைய பகுதிகள் பாரிஸ், ரஷ்யா, வேட்டிகன் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. அடுத்தது நாம் காண இருக்கக்கூடிய குரானுடைய ஆதி மூல பிரதி கோடெக்ஸ் BLR 2165. இந்த மேனுஸ்கிரிப்ட் ஆனது 3வது உமையாத் அல் வாலிட் என்பவருடைய காலத்தில் எழுதப்பட்டது. கிபி 710க்கு பின் எழுதப்பட்ட குரானுடைய மேனுஸ்கிரிப்ட் ஆகும். இதில் 128 போலியோஸ் உள்ளன. 57% குரானானது இந்த மேனுஸ்கிரிப்டில் காணப்படுகிறது. ஹிஜாசி வகை எழுத்து முறையினை கொண்டது. இது பிரிட்டிஷ் லைப்ரரியில் இந்த குரானுடைய மேனுஸ்கிரிப்ட் ஆனது தற்பொழுது காணப்படுகிறது. அடுத்தது நாம் காண இருக்கக்கூடிய குரானுடைய மேனுஸ்கிரிப்ட் ஆனது டாப் காபி மேனுஸ்கிரிப்ட். துருக்கியில் டாப் காபி என்ற இடத்தில் உள்ள மசூதியில் இந்த மேனுஸ்கிரிப்ட் ஆனது வைக்கப்பட்டுள்ளது. இது குஃபிக் வகை எழுத்து முறையை சார்ந்தது. 99% குரானானது இந்த மேனுஸ்கிரிப்டில் காணப்படுகிறது. கிபி 750 முதல் 830 அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதாகும். இது 6 பேரால் இதனுடைய பகுதிகள் எழுதப்பட்டுள்ளது. இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுடைய ஸ்டைல் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டோம் ஆஃப் த ராக் எழுத்து முறையினை போன்று அமைந்திருக்கின்றது. அந்த காலகட்டத்தை சேர்ந்ததாக இது அமைந்திருக்கிறது. அபாசிட் காலத்தில் எழுதப்பட்ட குரான் பிரதிகளாக இது காணப்படுகிறது. அடுத்து நாம் காண இருக்கக்கூடிய மேனுஸ்கிரிப்ட் ஆனது
சாமர்கண்ட் மேனுஸ்கிரிப்ட். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, இது ஒரு முக்கியமான மேனுஸ்கிரிப்ட் என்று சொல்லலாம். ஏனென்றால் உத்மான் அவர்கள் குரானை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் தாக்கப்பட்டார். எனவே இந்த குரானில் பதிந்திருக்கக்கூடிய இரத்தக்கரைகள் உத்மானுடைய இரத்தக்கரைகள் என்ற ஒரு நம்பிக்கை இஸ்லாமியரின் மத்தியில் காணப்படுகிறது. ஆனால் அது அப்படி அல்ல. உத்மானுடைய காலத்துக்கு மிக பிற்காலத்தில் எழுதப்பட்ட குரானாகும் இந்த சாமர்கண்ட் குரான். இது எழுதப்பட்ட காலமானது கிபி 775க்கும் 995க்கும் இடைப்பட்ட காலமாக இருக்கும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இது அபாசிட் காலத்தில் எழுதப்பட்ட குரான் ஆகும். இந்த குரானில் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 43ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரையிலும் காணப்படுகிறது. இந்த மேனுஸ்கிரிப்ட் ஆனது சாமர்கண்ட் மசூதியில் தற்பொழுதும் உள்ளது. அடுத்தது தி ப்ளூ குரான். இது நீல நிறமான ஒரு குரான் வடிவமைப்பாகும். இந்த மேனுஸ்கிரிப்டும் ஒரு முக்கியமான மூலப்பிரதியாகும். ஏறக்குறைய இது ஒரு முழுமையான குரான் ஆகும். இது குஃபிக் வகை எழுத்தமைப்பினை கொண்டுள்ளது. இந்த குரான் மேனுஸ்கிரிப்ட் ஆனது 600 தாள்களை கொண்டது. கிபி 800 முதல் 900 காலகட்டத்தில் எழுதப்பட்டுள்ளது. கிபி 1300 முதல் இது இந்தோனேசியாவில் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது. இதுவரையிலும் 8 விதமான குரான் ஆதி மூலப்பிரதிகளை பற்றி பார்த்தோம். இவைகள் எல்லாம் உத்மான் அவர்களுடைய காலத்துக்கு பின் அதன் பின்னர் அமைந்த அநேக குரான் மூலப்பிரதிகள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இதன் மூலமாக இஸ்லாமியர்களுடைய புனித நூலாகிய குரானானது எந்தெந்த விதமான மூலப்பிரதிகளை பெற்றுள்ளது, அவை அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் எங்கெங்கு உள்ளன என்பதை பற்றி நாம் தெளிவாக அறிந்து கொண்டிருப்போம் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.